எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங். டைம் பாத்தீங்களா? 8:01 ஆச்சு. நாங்க எங்க கிளம்பிட்டோம்? குடும்பமா கிளம்பிட்டோம்னா எங்கன்னு உங்களுக்கும் தெரியும். எஸ், நாங்க ஆனைக்கட்டி தாண்டி கோட்டத்தராக்க தான் போறோம். அங்க போய் நீங்க சைட் சீயிங் போறீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சான்ஸே இல்ல. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நாங்க சீக்கிரமா காலையில 3 மணியா இருந்தாலும் எந்திரிப்போம்னு சொல்லிட்டு. எஸ், நாங்க சாப்பிட போறோம். அண்ட் நாங்க கோட்டத்தரால பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க பராட்டா அண்ட் கேரளா மீட் ஃப்ரை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம புட்டு கிடைக்கும் அண்ட் தோசை எல்லாமே கிடைக்கும். ஆனா நாங்க சாப்பிட போறது அந்த பராட்டா தான். அந்த பராட்டா மட்டும் இல்லாம அந்த கேரளா மீட் இருக்கு இல்லையா, அத தேங்காய் எண்ணெயில செய்வாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அங்க மட்டும் சாப்பிடாம வீட்டுக்கும் பார்சல் எடுத்துட்டு நாங்க வந்துருவோம். அண்ட் கேரளானாலே ஒரு சூப்பரான ஃபீல் இல்லையா? அங்க போலான்னு சொன்னா யாருதான் வேணான்னு சொல்லுவாங்க. நாங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்க ஜேர்னிய. அண்ட் ரொம்ப கிரீனரியோட நாங்க ஜாலியா சந்தோஷமா கிளம்பிட்டோம். காலையில இருந்து ஒரு காஃபி கூட குடிக்கல. எந்திரிச்சு குளிச்சோம், ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டாப் பண்ண வேண்டியது ஒரு காஃபி ஷாப்ல. ஸோ காஃபி ஷாப் எல்லாம் எனக்கு வேணாங்க. ஜஸ்ட் ஒரு டீ கடையில ஸ்டாப் பண்ணி ஒரு டீ இல்ல ஒரு காஃபி வாங்கி கொடுத்தா மோர் தென் இனஃப். எனக்கு அதுதான் பிடிக்கும். என் கூட எல்லாருமே இருக்காங்க. பட் நம்ம குட்டி இங்க இருக்காரு. சின்னு, சே ஹாய். பாத்தீங்களா, அவன் கை இன்னும் பெட்டர் ஆயிடுச்சு. அந்த கை வச்சே உங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்கான். பாருங்க, அந்த தம்ல தான் உடஞ்சிருந்துச்சு. அந்த தம் தான் உடஞ்சிருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்கின் பாத்தீங்கன்னா கைக்கு மேல ஸ்கின்னே இல்ல. ஷோ யுவர் ஹேண்ட். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்கின் இல்ல. பட் இப்போ நல்லா ஆறிடுச்சு அண்ட் இட்ஸ் க்ரோயிங் பேக். ஸோ எல்லாம் சூப்பரா இருக்கு சின்னுக்கு. சின்னுவும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். இனி அந்த ஸ்லிங்கும் போட வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியா இருக்காரு. ஸோ ஓகே, போலாம். ஏ சின்னு, என்ன பாய் சொல்ற? தூங்க போறியா? சரி, அவங்க அக்கா என்ன பண்றான்னு பார்க்கலாம். ஓ பரவாயில்லைங்க, அவங்க தூங்கல. இல்லாட்டி காருக்குள்ள ஏறின உடனே மேடம் பண்ற ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா தூங்குறது தான். ஸோ ஓகே, அக்காவும் தம்பியும் தூங்க போறாங்க போல இருக்கு. ஓகே, இந்த பியூட்டிஃபுல்லான வியூவை பார்த்துட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இங்கெல்லாம் நிறைய பிரிக் ஃபேக்ட்ரிஸ் இருந்துச்சு. செங்கல் பண்ணுறதுங்க இங்கே நிறையா இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அதுக்கு ரீசன் எதுவும் இருக்குது, பட் என்னன்னு எனக்கு தெரியல. பட் எனிவே, நம்ம இங்கே அடிக்கடி நாங்கள் இந்த வழியாக போவோம். எதுக்காக தெரியுங்களா? இந்த வியூக்காக தாங்க. காஃபிக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. ஸோ நான் ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம காஃபி குடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஊட்டிக்கு போகிறோம். இது ஒரு மினி ஹில் ஸ்டேஷன் தான். அண்ட் ரொம்ப ரொம்ப பக்கமும் கூட. நம்ம கோயம்புத்தூரில் இருக்கும்போது இது ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஸோ நீங்களும் உங்கள் காஃபி குடிக்கணும், இல்லை நான் சாப்பிட போகிற மாதிரி நீங்களும் சாப்பிடணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரணும். அண்ட் நான் ஸ்டாப் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா சூப்பரோ சூப்பர். பாருங்களேன், ஜஸ்ட் லுக் பிஹைண்ட் மீ. இதெல்லாம் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கூட இருக்காது, அவ்வளோ பக்கம். ஸோ ஐம் ஸோ பிளெஸ்ட். வாங்க வாங்க எல்லோரும் வாங்க, இங்கே வாங்க, இந்த பியூட்டியை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் இதெல்லாம் காட்டுறேன், நான் சாப்பிட போகிற இடம் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் பெய்ட் ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடையாது. நான் அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் கிடையாதுங்க. இப்போத்துக்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை மட்டும்தான். ஸோ இப்போ போய் நான் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். அண்ட் கொஞ்சம் இந்த வியூ உங்களுக்கு காட்டுட்டா? டீ வித் திஸ் வியூ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன். ஹவு லக்கி am I. ஐ ரியலி ஃபீல் பிளெஸ்ட். இதெல்லாம் தான் சந்தோஷம் இல்லையா லைஃப்பில். அண்ட் டீ சூப்பராக இருக்குங்க. நான் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக போடுங்க, என்ன அதேபடி சூப்பராக பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் அமேசிங். இதை சாப்பிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். அங்கே போய் பராட்டாலாம் சாப்பிட்றதுக்கு வயிறு காலியாக இருக்குது, ரெடியாக இருக்குது. சின்னு, ஹவ் இஸ் இட்? It's nice. You like all this, right? Go where?
Come here, be careful. இவன் எங்கே போகிறான்னு தெரியுங்களா? அவன் நாய்க்குட்டி பார்த்தாலே அங்கேயே போயிடுவாங்க. அவனுக்கு நாய்க்குட்டினா அவ்வளோ பிடிக்கும். சின்னோடோ கம் பேபி. இப்போ போய் டீ சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம். பாருங்களேன், இந்த குட்டி பசங்கன்னா இப்படி தான், ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கிறனால தான் கை உடைக்கிறா, தலை உடைக்கிறா, எல்லாம் பண்ணுறா இவன். சின்னு கம் பேபி. பாருங்க, டோன்ட் பி ஸோ ப்ரொடெக்டிவ்னு சொல்கிறான். நான் ப்ரொடெக்டிவாக இல்லாதனால தான்டா கை தலையெல்லாம் உடைச்சிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் நான் அப்படியே என் டீயை சாப்பிட்டேங்க. டீ சாப்பிடும்போது இந்த வியூவை பார்த்துட்டே உட்காந்தேன். இங்கேருந்து கிளம்புறக்கு எனக்கு மனசே இல்லை. அண்ட் கீக்கிக்கு என்ன வேணும்னு கேட்டால் எதுவும் வேணான்ட்டா. சின்னுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டான். சரி, நானும் என் டீயை சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட்டுங்க. இதை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் ஆனைக்கட்டிக்கு போகணும். ஆனைக்கட்டி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப பிளானிங் எல்லாம் தேவையே இல்லை. உடனே வண்டி எடுங்க, கிளம்பிக்கலாம். ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஆனைக்கட்டி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 27 கிலோமீட்டர் பக்கம் தான் வரும். ஸோ ஒரு 45 மினிட்ஸ்லலாம் நீங்கள் போய்க்கலாம். அண்ட் இந்த பியூட்டிஃபுல்லான வியூக்கு நம்ம எப்போ வேணாலும் போகலாங்க. காலையில், மத்தியானம், சாயந்தரம், நைட்டுன்னு எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் ஆஃப்கோர்ஸ் நைட் போனால் இதெல்லாம் இந்த பியூட்டி நீங்கள் பார்க்க முடியாது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போகும்போது நான் சின்னு இப்படியே பார்த்துட்டே போகிறது தான். ஏதாச்சும் வருமா, ஒரு எலிஃபென்ட் கிராசிங் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இஃப் யூ வெரி லக்கி கண்டிப்பாக எலிஃபென்ட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, நிறைய தடவை போயிருக்கேங்க. ஆனால் நான் போகிற வழியில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ தான் கிராஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எங்கள் வீட்டுக்காரு நிறைய தடவை பார்த்துருக்காரு. பட் மலை பாம்பு நான் நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் சின்னு பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்துட்டு வெளியே பார்த்துட்டே வருவான், எலிஃபென்ட் வருமான்ட்டு. ஆக்சுவலி நாங்கள் தங்கிட்டு இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, எங்கள் வீடு இருக்கு இல்லையா, அங்கேயே எலிஃபென்ட்ஸ் எல்லாம் வருங்க. ஆனால் நைட்டு நாங்கள் தூங்குற நேரத்தில் வந்துட்டு போயிடும். அடுத்த நாள் தான் எல்லாரும் சொல்லுவாங்க, நேற்று நைட் இங்கே எலிஃபென்ட்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி பேப்பரில் பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். ஸோ ரொம்ப பக்கம் தான் நாங்கள் தங்கிட்டு இருக்கிற ஹில்ஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கே தெரியும் இல்லையா, எனக்கு ஹில்ஸ், இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஊட்டிக்கு அடிக்கடி போக முடியலன்னா நம்ம மினி ஹில் ஸ்டேஷன் இங்கே வந்துடுவோம். ஸோ ரூட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். எவ்ரி டைம் நாங்கள் இங்கே வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே வருவோம், ஏதாவது ஒரு வைல்ட் லைஃப் பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் ஃபேக்ட்ரிஸ் தான் இருந்துச்சு. அவ்வளோ பிஸியாக இருக்கும் இந்த இடம். ஐ மீன் ரோடு இல்லை, பட் அந்த ஃபேக்ட்ரியில் வந்து அந்த ஸ்மோக் எல்லாம் வெளியே வந்துட்டுருக்கும். அண்ட் பீப்புள் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபேண்டன்டாக இருக்குது. நான் சொன்ன போல் there's a reason, பட் இனியெல்லாம் இங்கே நிறையா இல்லவே இல்லைங்க. மேபி 1 or 2 தான் இருக்குது. இதுதான் ரொம்ப ஃபேமஸான அர்ஷ வித்யா குருகுலம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அடிக்கடி வருவாருங்க. ஆஃப்கோர்ஸ் இந்த பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு யார் தான் வரமாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே விசிட் பண்ணுறவங்கெல்லாம் இங்கே ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பின்னாடி எல்லாம் பார்க்குறக்கு. எல்லாரும் வண்டியில் சைலண்ட்டாக உட்காந்துட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் கால்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. சரி நீங்கள் பேசுங்க, நான் காரை விட்டு கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் அப்படியே நடந்துட்டுருக்கேன்னு சொல்லி நான் இறங்கி அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கேரளா என்டர் ஆயிட்டோம். ஸோ கேரளா என்டர் ஆயாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம கோட்டத்தராக்கு போகிறோம். ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போகணுங்க. சின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கான், என்னன்னு கேட்கலாங்க. என்ன சின்னு? ஒன்றும் இல்லையா, இவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருந்தாங்க அவங்க அப்பாட்ட, அதுவும் தமிழில் வேற பேசிகிட்டு இருந்தான். அதான் சரி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாரு. சொல்லுங்க சின்னு, நல்லா இருக்கீங்களா? சின்னுக்கு பசி எடுத்துருச்சு, எனர்ஜி இல்லை போல. சின்ன என்ன சாப்பிட போறீங்க? ஓ நைஸ். ஸோ அவரும் எக்ஸைட்டடாக இருக்காரு. இவ்வளோ பேசுறாரு இல்லையா சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போயிட்டாருன்னா சாப்பிடவே மாட்டாரு. இந்த பஸ் ஸ்டாண்ட் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இங்கே அழகாக
உட்காந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணலாம். ஐ டோன்ட் மைண்ட் வெயிட்டிங் ஆல் டே. அங்கே ஒவ்வொரு நேரம் நான் இங்கே வரும்போதும் அந்த பஸ் ஸ்டாப்பை நான் பார்த்துட்டு தான் போவேன். எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா? அதுதான் கேரளா. எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இல்லையா? கோட்டத்தரா வந்தாச்சு பாருங்க. இந்த ரோடு தான். நாங்கள் பக்கம் வந்துட்டோம். நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வழியாக நீங்கள் வருவீங்க. ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வாங்க. இங்கே இடம் இல்லைன்னா நாங்கள் இங்கே ஆப்போசிட்டில் பார்க்கிங் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து நீங்களும் பார்க் பண்ணிக்கோங்க. கடைக்குள்ளே வந்துட்டோம். எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டோம். ஸோ பராட்டா எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. எங்களுக்கு பராட்டா, அவருக்கு ஆப்பம். ஸோ ஆப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பாரெல்லாம் வச்சுட்டாங்க. பட் நான் சொன்ன மாதிரி எங்கள் மீட் ஃப்ரைக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே அந்த அண்ணா கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து வச்சோன்னே ஆஹா வாயெல்லாம் அந்த நாக்கெல்லாம் ஊறிட்டு இருந்துச்சு. 3 தட்டு தாங்க. 4வது தட்டு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. ஆனால் நான் அப்படி விட்டுருவேனா, நான் ஊட்டி விடலாம் அப்படின்னு தான் பிளானே. ஸோ அப்படியே ஒரு ரோஸ்ட்டும் ஆர்டர் பண்ணிட்டோம். ரோஸ்ட் அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா பராட்டாஸ் அப்படியே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னுக்கு ஒரு தட்டு வச்சு அவனுக்கும் ஊட்டி விட்டுட்டேன். ஸோ அவனும் சாப்பிட்டு ஒரே ஒரு பராட்டா மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொன்னால், அதே போலங்க பார்த்துட்டே இருந்தான் அந்த ஒரு பராட்டா முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அது முடிகிற வரைக்கும் அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி ஒரு டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாங்க வந்தோம். இங்கெல்லாம் தண்ணி அப்படி ஃப்ளோ ஆகுங்க. ஆனால் இப்போ ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. சம்மர், வி அண்டர்ஸ்டாண்ட் இல்லை. இனி நம்ம மே கூட வரல, அதுக்குள்ளே பாருங்களேன் வெயில் கொளுத்திட்டு அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. இங்கெல்லாம் வாட்டர் அப்படி ஃப்ளோ ஆகும்போது எல்லாரும் விளாண்டுட்டெல்லாம் இருப்பாங்க. பட் நவ் இட்ஸ் லைக் ஹார்ட்லி எனிதிங். சரி அப்படியே வந்துட்டோம். ஓகே ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடைக்கு வந்திருக்கோம். அந்த கடையை நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். ஐ லைக் ஆல் திஸ். நிறைய படத்துலலாம் பார்ப்போம். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பலாப்பழம் அங்கே வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்மெல் நான் உட்கார இடத்துலேருந்து அப்படி நல்லா இருக்குங்க. ஐ கேன் ஆக்சுவலி ஸ்மெல் இட். அண்ட் இந்த கடையில் புட்டு எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க பாருங்கள். ஆவி பறக்க பறக்க சூடாக இருக்குது அந்த புட்டு. அந்த புட்டு அப்படியே எனக்கு பார்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன். அண்ட் அப்படியே உட்காந்து வெயிட் பண்ணிவிட்டு போகிறவங்க வரவங்களெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு டீ சாப்பிட்டு நான் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். நல்லா ஹெவியாக சாப்பிட்டாச்சுங்க. அண்ட் 2 டீ பிரேக்கும் எடுத்தாச்சு. பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்லிட்டு சின்ன இங்கே பூஸ்ட் குடிச்சிட்ருக்காரு. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஸ்டாப் பண்ணேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், இந்த கோயில் பாருங்கள் அழகாக இருக்கும். ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஸ்டாப் பண்ணேன். இவர் கேட்டார், ஏன் நம்ம வீட்டு பக்கம் சூப்பர் மார்க்கெட் இல்லையா அப்படின்னு கேட்டார். இருக்குதான், பட் நம்ம கேரளாவில் இருக்கோம் இல்லையா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணேன். அங்கே இந்த சாக்லேட் கிடைச்சிது, மெல்டோன்னு சொல்லிட்டு. இன்னும் டேஸ்ட் எல்லாம் பண்ணலை. நான் டேஸ்ட் பண்ண மாட்டேன், குட்டீஸ் டேஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் நான் மெயின்லி உள்ளே போனது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிக்கிள் வாங்குறதுக்காக தான். ஏன்னா நம்ம வீட்டு பக்கமும் கிடைக்குது தான், புரியுது. ஆனால் இங்கே வாங்கினா ஒரு சந்தோஷம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவிங்க. நல்லா சாப்பிட்டு வந்துட்டோம். அண்ட் இவ்வளோ சாப்பிட்டாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். 4 பேர் சாப்பிட்டோம். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அந்த பில்லை தான் தொலாவிட்டு இருக்கிறேன். இங்கே தான் வச்சேன். ரைட்டு, கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. 4 பேர் சாப்பிட்டோம். ஜஸ்ட் 516 தான் ஆச்சு. நான் ஏன் இதெல்லாம் காட்டுறேன்னு நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டேன். இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடை. அண்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆஸ் ஐ செட், இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் உண்டு. ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் பார்த்துட்டு மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைபு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் அனுப்புங்க எங்கள் வீடியோவை. அப்படி தான் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஆல்ரைட், ஸோ போயிட்டே இருக்கோம். ஆனால் ஒரே ஒரு லாஸ்ட் ஸ்டாப் ஒரு இடத்துல நான் நிற்கணும்னு ஆசைப்படுறேன். நான் சொன்னேன் இல்லையா அந்த பஸ் ஸ்டாப்பு,
அங்கே போகணுன்னு நான் இப்போ தான் இவர்கிட்ட கேட்டேன், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எங்கேயாச்சும் கிளம்புறியா அப்படின்னு கேட்டார். இல்லை கிளம்புற மாதிரி இருந்தால் உங்களையும் கூட்டிகிட்டு கிளம்புறேன்னு சொன்னேன். ஸோ அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போய் பார்க்கலாம். அந்த பஸ் ஸ்டாண்டை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, அங்கே போயிட்டு நான் உட்காந்துட்டேன். நான் உட்காந்ததை பார்த்து சின்னவும் ஓடி வந்து உட்காந்துட்டான். ஆனால் கொஞ்ச நேரம் கூட குவாய்ட்டாகவே இல்லை. பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பேசிகிட்டே இருந்தான். இல்லை அப்படியே மூஞ்சி காட்டிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான். நான் கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியாக விடேண்டா அப்படின்னு கேட்டாலும் இல்லை நானும் இங்கே இருப்பேன், நானும் உன் கூட உட்காருவேன் அப்படின்னு சொல்லி என் கூடயே உட்காந்துட்டான். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஐ ஜஸ்ட் லவ். தான் கீழே இறங்கினேங்க, கொஞ்சம் ஜெர்சிஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உடனே அக்காவும் தம்பியும் எனக்கு ஜெர்சி வேணும்னாங்க. ஸோ இறங்கி கொஞ்சம் ஜெர்சி எல்லாம் வாங்கிட்டு உள்ளே கிளம்புறோம். இதோட வீடியோவே முடிஞ்சது. டயர்ட் ஆயிடுச்சு, பசியெல்லாம் போயிடுச்சு. ஆனால் இப்போ வீட்டுக்கு தான் கிளம்பணும். ஸோ ஐ ஹோப் யூ ஹேவ் ஃபன் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நாங்கள் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணது போலயே நீங்களும் வந்து சாப்பிடுங்க இங்கே. அண்ட் கோயம்புத்தூரில் இருக்கிறீங்கன்னா ரொம்ப டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரமாக வந்து சாப்பிட்ருங்க. அண்ட் சாப்பிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டிட் யூ என்ஜாய் இட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படியே ஃபேமிலியோடு போயிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் இடம்லாம் இருக்குது தண்ணியில் விளையாடுறதுக்கு, அங்கேயும் ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிகிட்டு போங்க. அண்ட் ஒரு நாள் நானும் போய் அங்கே இந்த தண்ணி இருக்கிற இடத்துல எல்லாம் போயிட்டு உங்களுக்கு vlog எடுத்து அனுப்புகிறேன். சின்ன பின்னாடி பேசிகிட்டே இருக்கான். ஸோ ஓகே பாய், டேக் கேர், பாய்.